ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி எவ்வாறு மியூசிக் டைரக்டர் ஆகிறது. அதாவது நீங்கள் செயற்கை நுண்ணறிவு மூலம் நீங்களே ஒரு பாட்டை இசையமைக்கலாம், அதை நீங்கள் வெளியிடலாம். உங்களுக்கு காப்பிரைட் கேட்க மாட்டாங்க. வேறொருத்தருடைய டியூனோ அல்லது வேறொருவருடைய வரிகளோ இங்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. முற்றிலும் முழுதாக உங்களுடைய கற்பனையில் உருவாக்கப்பட வேண்டிய பாடல்கள்லாம் நீங்க காணப்படும். ஆகவே இதுல நான் சொல்ற மாதிரி நீங்க ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆகலாம். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி குறைந்த செலவில் அந்த பாட்டு வேர்ல்டு ஃபேமஸ் ஹிட் ஆனா இதால உங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் கிடைக்க வாய்ப்பும் இருக்குது. ஆகவே நான் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்போதான் நீங்கள் கமெண்டில் டவுட்டுகள் ஏதாவது கேட்க மாட்டீங்க. ஸோ அதனால ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்க. முதலாவதாக நீங்கள் உங்களோட குரோம் எடுத்துக்கொள்ளுங்க. கூகுள் குரோம் எடுத்துட்டு இதில் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக தேவைப்பட போகிறது ChatGPT. ஏனென்றா முதலாவதாக நாங்கள் பாட்டுக்கு எங்களோட வரிகளைத்தான் எழுதணும். பாடல் வரிகள், அதாவது லிரிக்ஸ் ரைட்டிங். பாடல் வரிகள் மிகவும் முக்கியம். ஆகவே நீங்க ChatGPT டைப் பண்ணி கொள்ளுங்க. அப்படியே ChatGPT நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல ஸ்டார்ட் நவ் என்று இருக்கு. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்ப ஃபர்ஸ்டா உங்களுக்கு என்ன மாதிரியான பாட்டு வேணும், இப்ப நீங்க அந்த பாட்டை இதுல ChatGPT கேட்க போறீங்க. எனக்கு இந்த மாதிரி பாட்டுல லிரிக்ஸ் எழுதித்தா அப்படின்னு கேட்க போறீங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான பாட்டு, மெலடியா, குத்து சாங்ஸா அல்லது மோட்டிவேஷன் சாங்ஸா, அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு லிரிக்ஸை கேட்கலாம். நான் இப்போ இதில் கேட்க போறேன் மோட்டிவேஷன் சாங்ஸ். ப்ளீஸ் ரைட் தமிழ் மோட்டிவேஷனல் சாங். மோட்டிவேஷன் சாங் லிரிக்ஸ் இன் தமிழ். அப்ப நாங்கள் எங்களுக்கு லிரிக்ஸ் தமிழ்ல தான் வேணும். ஆகவே தமிழ். ப்ளீஸ் ரைட் அ சாங், தமிழ் மோட்டிவேஷன் சாங், லிரிக்ஸ் இன் தமிழ். உங்களுக்கு பாருங்க அது ஜெனரேட் பண்ணி தருகுது. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது ஏனென்றா இது உங்களுக்கானது மட்டும்தான் இது தரும். இது வேறொருவருடைய அல்ல. வேறொருடைய காப்பிரைட் கேட்க மாட்டாங்க. இங்க வேறொருவருடையது அல்ல. உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் அதை எழுதி தருது பாருங்க, தமிழ் மோட்டிவேஷனல் சாங்ஸ். இப்ப அடுத்தது நீங்க இதுல என்ன செய்யணும்டா, இந்த லிரிக்ஸை நாங்க இப்ப எழுதிட்டோம். அடுத்தது இந்த லிரிக்ஸை கொண்டு நாங்க மியூசிக் சாஃப்ட்வேர்ல போட போறோம். நான் சொல்ற மாதிரி டைப் பண்ணுங்க. சுனோ AI, SUNO AI. உங்களுக்கு முதலாவதாவே அதைத்தான் காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. சுனோ AI கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுல சைன்இன் பண்ண சொல்லி கேட்பாங்க. இப்போ நீங்க சைன்இன் பண்ணிக்கொள்ளுங்க. சைன்இன் பண்ண நீங்க உங்களோட கூகுள் அக்கௌண்டாலேயே சைன்இன் பண்ணி கொள்ளலாம். சரிதானே? நீங்க உங்களோட கூகுள் அக்கௌண்டாலேயே சைன்இன் பண்ணி கொள்ளலாம். நான் என்னைய சைன்இன் பண்ணிட்டேன். இப்போ இதுல கிரியேட் இருக்கு ஆப்ஷன். இந்த ஹோமுக்கு கீழே கிரியேட் ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி கொள்ளுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கஸ்டம் இருக்கு தானே, அதை ஒன் பண்ணி கொள்ளுங்க. இதுல பாருங்க, நான் ஒன் பண்ணி காட்டுறேன். கஸ்டம், அதை ஒன் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது உங்களோட லிரிக்ஸை கொண்டு இங்க காப்பி பண்ணுங்க. அதுல மிகவும் முக்கியமானது, நீங்க உங்களோட லிரிக்ஸை காப்பி பண்ணிக்கல கீழே இருந்து காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணிட்டு இங்க கொண்டு பேஸ்ட் பண்ணுங்க. Enter your own lyrics and describe a song. அதுல கொண்டு பேஸ்ட் பண்ணுங்க. நான் இப்ப பேஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கு என்ன ஸ்டைல்ல மியூசிக் வேணும்,
சேடா வேணுமா, ட்ரம்மா வேணுமா, ட்ரம் இருக்கா, பேஸ் இருக்கா, ஹார்ட் ஃபெல்ட்டா, எனர்ஜெட்டிக்கா? இப்போ எனக்கு மோட்டிவேஷன் சாங் தானே, அதனால நான் எனர்ஜெட்டிக்காவும் பீட்டோட நான் பேஸையும் போட்டுக்கொள்கிறேன். ஓகே, இப்போ நான் என் சாங்குக்கு ஒரு டைட்டிலை கொடுக்க போகிறேன். மோட்டிவேஷன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தாச்சு. இனி நான் கிரியேட் பண்ண போறேன். பாருங்க, கிரியேட் கொடுத்துட்டேன். சாங் கிரியேட் பண்ணுது, எனக்கான சாங்கை ஜெனரேட் பண்ணி தருகுது. நான் உங்களுக்கு சாங் வந்து ஜெனரேட் ஆனோன்னா ப்ளே பண்ணியும் காட்டுவேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். லிரிக்ஸையும் பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி சாங் என்ன மாதிரி வருதுன்னு பார்ப்போம். சரி, சாங் ஜெனரேட் ஆயிட்டு ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் ப்ளே பண்ற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும், பாருங்க. நடக்க வேண்டும் உன்னடனமே உனது மாறன் வாழ்வை மாற்ற இருக்க வேண்டும் போதை காண்பதை விரும்பும் பொருளை மாற்ற நேரும் நிலையில். இப்போ நான் உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி காட்டினது சாங்கை போட்டு காட்டினான். ஒரு இப்போ இதில் பாருங்க 40 கிரெடிட்ஸ் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு எவ்ரிடே, அதாவது ஒவ்வொரு நாளும் 50 கிரெடிட்ஸ் தான் தருவாங்க. நீங்கள் ஒவ்வொருக்கா ஜெனரேட் பண்ணிக்கையும் 2 சாங் வரும், 10 கிரெடிட்ஸ் குறைஞ்சு கொண்டு போகும். அடுத்த சாங்கை போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்க. நடக்க வேண்டும் உன் நடனம் மேல் உனது மாறன் வாழ்வை மாற்ற விற்க வேண்டும் போதை காண்பதை விரும்பும் பொறுமை மாற்ற. இப்போ இதில் வந்து சாங்ஸ் உங்களுக்கு பிடிக்கலேண்டா, அதாவது டியூன் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்குண்டா, நீங்கள் திருப்பி ஜெனரேட் பண்ணலாம். திருப்பி கிரியேட்டை கொடுத்தீங்கண்டா உங்களுக்கு கீழே இன்னும் ஜெனரேட் ஆகிக்கும். அப்படி 40 கிரெடிட்ஸ், டோட்டலாக 50 கிரெடிட்ஸ் முடியும் மட்டும் நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். அப்படி ஜெனரேட் பண்ணிட்டு உங்களுக்கு விருப்பமான பாட்டை டவுன்லோடும் செய்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, அடுத்த 2 ஜெனரேட் ஆயிட்டு நான் போட்டு காட்டுறேன். நடக்க வேண்டும் உன் நடனம் மேல் உனது மாறன் வாழ்வை மாற்ற விற்க வேண்டும் போதை காண்பதை விரும்பவும் பொறுமை மாற்ற உயர்வு நேரும் நிலையில் உன்னை. கூடுதலாக ஒரு சாங்ஸ் வந்து 4 மினிட்ஸ் கேட்ட மாதிரி இருக்கு. நான் அடுத்த சாங்ஸையும் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். நடக்க வேண்டும் உன் நடனம் மேல் உனது மாறன் வாழ்வை மாற்ற. இப்படி நீங்கள் 50 கிரெடிட்ஸுக்கும், அதாவது 50 கிரெடிட்ஸுக்கும் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு விருப்பமான பாட்டை டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் பண்ணுறது இதில் நீங்கள் 3 டொட் இருக்கு தானே, வளமை போல் டவுன்லோட் பண்ணுறது. இதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது, அதில் ஆடியோவை கிளிக் பண்ணி கொண்டீங்கன்னா உங்களுக்கு சாங் வந்து டவுன்லோட் ஆகும். சரிதானே வியூவர்ஸ்? தொடர்ச்சியாக இந்த பாட்டுக்கு, நீங்கள் டவுன்லோட் பண்ண பாட்டுக்கு என்னென்ன வீடியோ செய்கிறதுன்றதை நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.